இந்த ஏர்லி பியூபர்ட்டி இப்போல்லாம் ரொம்ப ஒரு 10 வயசு ஆயிடுச்சுனாவே குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணுறதுங்கிறது இப்போ ரொம்ப காமனாக பார்க்கப்படுது. பட் அந்த மாதிரி கிடையாது இல்லைங்களா? நம்மளோட உணவு முறையும் வாழ்க்கை முறையும் மாறினதுனால தான் இப்போ இதை நம்ம காமனாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி அப்படி இப்போ பொண்ணுங்க வந்து சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கான இருக்கிற டியூரேஷனும் ரொம்ப லேட் ஆகுது. 25, 26க்கு மேலே தான் இப்போ நம்ம மேரேஜே பண்ணுறோம். அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாடியில் வந்து சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். லைட்டாக அவங்களுக்குள்ள ஒரு பிரஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும், ஹேர் க்ரோத்தஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும், ஜெனிட்டல்ஸில் பிறப்புறுப்புகள்லையும் வந்து நம்மளோட ஆம்பிட்லேயும் வந்துட்டு ஹேர் க்ரோத் இருக்கும். இப்போ என்கிட்ட வர பேரண்ட்ஸே கேட்குறாங்க, என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுறதை தள்ளி போட முடியுமா, எனக்கு நினச்சாவே பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ இது ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம கூர்ந்து கவனிச்சோன்னா அதில் சில விஷயங்களை பண்ணும்போதே அந்த நார்மலாக வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் டிலேவாக தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆத்திச்சூடி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் வித்யா. ஏர்லி பியூபர்ட்டி தான் நம்ம இன்னைக்கு பற்றி பேச போகிறோம். அதாவது குழந்தைங்க வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்குது, பெண் குழந்தைகள், ஆனால் சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. இப்போ ஏன் நம்ம இந்த ஏர்லி பியூபர்ட்டியை வந்து நம்ம தடுக்கணும், ஏன் அது முன்னாடியே வந்தா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். சில பேரண்ட்ஸ் அதையும் கேட்பாங்க. இப்போ நம்மளோட அம்மா காலத்துலலாம் அவங்க வந்துட்டு அந்த ஏஜ் அட்டன் பண்ண பீரியடெல்லாம் பார்த்தீங்கன்னா 14, 15 தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க, ஈஸியாக குழந்தை பெற்றுருவாங்க. அவங்களுக்கு அந்த ஃபர்டிலிட்டிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. மெனோபாஸும் அவங்களுக்கு ரொம்ப டிலேவாக தான் இருந்தது. இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னது, எனக்கு நிறைய மெனோபாசல் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு ஏர்லியராக மெனோபாஸ் ஆகுது. இப்போ ஏர்லி மெனோபாஸ்னால உடம்புல ஹார்மோன்ஸ் மாறும்போது அடுத்தடுத்து அவங்களுக்குள்ள நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் வருது. ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டு நீ ஜாயிண்ட் பெயின்லேருந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப காமனாக வருது. அப்போ ஏர்லி மெனோபாஸை நம்ம தடுக்கணும்னா ஏர்லி பியூபர்ட்டியும் நம்ம தடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரைட் லெஃப்ட் 2 ஓவரிலிருந்தும் மாற்றி மாற்றி மாதம் ஒருக்கா வந்துட்டு நம்மளுக்கு ஓவிலேஷன்ஸ் மூலமாக இந்த கருமுட்டை உடஞ்சி வெளியே வர ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜில் இது சீக்கிரமாக தீந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏர்லி மெனோபாஸும் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ பொண்ணுங்க வந்து சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கான இருக்கிற டியூரேஷனும் ரொம்ப லேட் ஆகுது. 25, 26க்கு மேலே தான் இப்போ நம்ம மேரேஜே பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி இதுக்கான லாங் கேப்ஸ் இருக்கும்போது அந்த எக்கோட அந்த ஃபெர்டைல் ஆகிற தன்மையும் வந்துட்டு சில சமயம் வேறுபடுது. அதனால் அதுவுமே கூட ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணமாக இருக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமாக கோரிலேட் பண்ணி பார்க்கறதுனால இந்த ஏர்லி பியூபர்ட்டியை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது என்னென்னா 2010 அதுக்கப்புறம் தான் அப்படியே கிராஜுவலாக ஆரம்பித்து மாறிக்கிட்டே வந்தது இந்த ஏர்லி பியூபர்ட்டி. இப்போல்லாம் ரொம்ப ஒரு 10 வயசு ஆயிடுச்சுனாவே குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணுறதுங்கிறது இப்போ ரொம்ப காமனாக பார்க்கப்படுது. பட் அந்த மாதிரி கிடையாது இல்லைங்களா? நம்மளோட உணவு முறையும் வாழ்க்கை முறையும் மாறினதுனால தான் இப்போ இதை நம்ம காமனாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு, அதாவது இது கண்டிப்பாக நடக்கத்தான் போகுது, பட் அது ரொம்ப ஏர்லியராக வராமல் கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்கு என்னவோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இப்போ என்கிட்ட வர பேரண்ட்ஸே கேட்குறாங்க, என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுறதை தள்ளி போட முடியுமா, எனக்கு நினச்சாவே பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ இது ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம கூர்ந்து கவனிச்சோன்னா அதில் சில விஷயங்களை பண்ணும்போதே அந்த நார்மலாக வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் டிலேவாக தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன காரணங்கள்லாம் இதை ட்ரிகர் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒபிசிட்டி தான், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். குழந்தைங்க ஆசைப்படுறாங்கன்னு கேட்கும் போதெல்லாம் நம்ம சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் வாங்கி கொடுத்துட்டே இருப்போம். ஃப்ரைட் ரைஸு, சிக்கனு, நூடுல்ஸுன்னு என்ன கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுத்து பழகியிருப்போம். ஆக்சுவலி ஒரு 4-5 வயசுக்கு மேலே தான் அதை நம்ம அப்படியே அவங்களுக்கு பழகியிருப்போம். அப்புறம் அதை அப்படியே வீக்லி ஒன்ஸ் ஆகி டெய்லியும் வாங்கி கொடுக்குறவங்கலாம் இருக்காங்க. ஸோ கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபுட்டை அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உடம்புக்கு தேவைக்கு அதிகமான கலோரிஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப எக்ஸஸாக இருக்கும்போது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி அது ஈஸ்ட்ரோஜனை வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஒபிசிட்டியாக இருக்கிற குழந்தைங்க தான் சீக்கிரம் வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட்டு இன்டேக்கை வந்து குறைக்கணும். ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுட்டையும் அதே அளவுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஓவர்லோட் ஆகுது. பசிக்குது பசிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம விட்டுறணும். ரொம்ப கம்பல் பண்ணியெல்லாம் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபுட்டை திணிக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அந்த ஏர்லி பியூபர்ட்டியை வந்து தடுக்க ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு, இப்போ வந்து இந்த லிப்ஸ்டிக் ஆகட்டும், லிப் பாம் ஆகட்டும், மஸ்காரா இல்லைனா க்ரீம்ஸு, இதெல்லாமே வந்துட்டு பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா குழந்தைங்களும் அதை பார்த்துட்டு ஈஸியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுவுமே ஒன் ஆஃப் த ட்ரிகரிங் ஃபேக்டராக இருக்குது. அப்புறம் நம்ம எக்ஸ்போஷர் ஆகிற என்விரான்மெண்ட்டு, நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி
செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி ஈவன் நம்ம பார்க்கக்கூடிய நியூஸஸ் ஆகட்டும், இல்லைனா பாட்டு கேட்குறது, இந்த மாதிரி ரொமான்டிக் சாங்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள அந்த ஹார்மோனல் தூண்டுதல் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ பியூபர்ட்டியை அதுவுமே வந்துட்டு ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இதெல்லாம் வரக்கூடாது, நான் டிலே பண்ணணும் அப்படின்னா, அதாவது அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாடியில் வந்து சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். லைட்டாக அவங்களுக்குள்ள ஒரு பிரஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும், ஹேர் க்ரோத்தஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும், ஜெனிட்டல்ஸில் பிறப்புறுப்புகள்லையும் வந்து நம்மளோட ஆம்பிட்லேயும் வந்துட்டு ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் வந்துட்டு வெள்ளப்படுதல் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சும் போதே நம்ம அவங்கள வந்துட்டு கொஞ்சம் உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே எந்நேரமும் உட்காந்து ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது அப்படி இல்லாமல் வெளியே போய் விளையாடுறதுக்கு நம்ம வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். ஸோ வெளியே போய் விளையாட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களோட அந்த வெயிட் ரிடக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும், மெட்டபாலிசம்ஸும் நல்லா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அந்த பியூபர்ட்டியை வந்து தள்ளி போடலாம். ஸோ நீங்களும் பெண் குழந்தைங்களை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா இதையெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு பழங்களையும் வந்துட்டு கீரை காய்களை வந்து நம்ம அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஜங்க் ஃபுட்ஸோட கிரேவிங்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கத்தான் செய்ய ஆரம்பிக்கும். பட் இதை ஒன்றா நீங்கள் வந்துட்டு கீரை காயெல்லாம் கொடுத்து பழக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட கிரேவிங்ஸை வந்து குழந்தைங்களுக்கு குறைஞ்சி போயிடும், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து மாறிடும். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ட்ரிகரிங் ஃபேக்டரு. அதை மாற்றும் போது கண்டிப்பாக நம்ம பியூபர்ட்டியை தள்ளி போடலாம். தேங்க்யூ.